வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5 மணிக்கு என்னோட 5 AM மார்னிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி வந்து ஒரு மினி விலாக் எ டே இன் மை லைஃப்பில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு ஒர்க் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆன்லைனில் பார்க்குறக்கும் ஃபன்னாக தான் இருக்கும். ஆனால் காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு இப்படி உட்கார்றது அப்படிங்கிறது செம கடுப்பாக தான் இருக்கும். ஆனாலும் எந்திரிச்சிட்டேன். அண்டு காலையில் 5 மணிக்கு இங்கே ஏரியா வந்து பார்க்குறக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக லைட்டாக தூரிக்கிட்டும் இருந்துச்சு. இப்போ மழை சீசன் அப்படிங்கிறதுனால காலையில் எந்திரிச்சதும் நான் ஃபர்ஸ்ட் பார்க்குற வேலையே வந்து இந்த பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது தான். பெட்டு வந்து நமக்கு க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை க்ளீனாக இல்லாமல் அங்கங்கே திங்ஸ் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது கூட கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அதிலேயே யோசிச்சுட்ருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணுற வேலை பெட்ஷீட்டை மடிக்க வருது. நீங்களுமே இந்த மாதிரி பண்ணுங்கள். காலையில் நினச்சி பெட்ஷீட்டை மடிச்சிட்டிங்க அப்படின்னா பெட்டு பார்க்க நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். என்னதான் முடி நீளமாக இருந்தாலும் அதில் நம்ம எத்தனை வகையான ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அந்த தூக்கி கொண்டையை போட்டால் மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ காலையில் இருந்துச்சதும் நான் பண்ண போகிற அடுத்த வேலை அதுதான். தூக்கி இதை வந்து கொண்டை போடுறது. இந்த ப்ரஷ் பண்ணாமல் காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி பழக்கம் எனக்கு சுத்தமாக கிடையவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷிங் தான். ஸோ ப்ரஷ் பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாலே போதும், தூக்கம் எல்லாமே கலைஞ்சிரும். அதுக்கு மேலே வந்து தூக்கமே வரவே வராது. அண்ட் பல வருஷமாக நான் ஒரே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். செட்டாஃபிலோட தான். எனக்கு வந்து வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலே டக்குன்னு பிம்பிள்ஸ் வந்துடுது, பிரேக் அவுட் ஆகுது. அதனால் வந்து செட்டாஃபில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்களும் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்கின் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும் யூஸ் பண்ணால். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஆக்சுவலாக ஒரு மார்னிங் பர்சனே கிடையாது. காலையில் எந்திரிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ கூட அப்படி தான். ஏதோ ஒரு மாதம் கொஞ்சம் ஃப்ளோவாக எந்திரிச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக மார்னிங் வந்து எந்திரிக்கிறதுக்கு எனக்கு வந்து செம சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் நான் வந்து நைட் பர்சன். நைட்டு எவ்வளோ நாளும் விடிய உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து என்னால் நைட் வந்து முழிச்சிட்ருக்க முடியல. ஏன்னா பயங்கர டயர்டாகிடுது. ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் தோணுது. ஆனால் படுத்தேன் அப்படின்னா நல்லாவே தூங்கிடுறேன். அதனால சரி ஓகே, டைம் பத்தலை, எனக்கு ஆக்சுவலாக டைம் பத்தலை. அப்போ நைட் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா மார்னிங் வந்து சீக்கிரம் இருந்துச்சுன்னா அப்போ டைம் இருக்கும்ல. ஸோ அந்த டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த 5 o'clock வந்து எந்திரிக்க ஆரம்பித்தேன். இந்த டைம் 5 to 6 ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இன்னும் யாருமே எந்திரிக்கல. இந்த டைம் வந்து பயங்கர காமாக இருக்கும், மைண்டு பயங்கர காமாக இருக்கும், மனசு பயங்கர காமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஏதாவது கோல் இருக்குது, அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா மைண்டு செம்ம ஃபோக்கஸாக வேலை செய்யும். அப்படியே அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். எங்கேயுமே அதை ஃபோன் பார்க்கணும்னு தோணாது. ஏன்னா அந்த டயத்தில் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நம்மளுக்கு பெருசாக வராது. ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டென்ஷன் வந்து அதுக்கு மேலே போகாது நமக்கு. ஸோ இந்த நேரம் வந்து ஒரு பொன்னான நேரம். நேரத்தில் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணுற வேலை வந்து பர்ஃபெக்டாக முடியும். என் வேலையை நான் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, காமர்ஸ் வந்து முடித்தா என்ன மாதிரியான வேலைகளுக்கு வந்து போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ காமர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கம்பெனிஸ்லையுமே, எல்லா கம்பெனிஸ்லையும் நீங்கள் வேலை பார்க்கலாம். அங்கே இருக்கிற அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து காலேஜில் வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிறதுக்கும் நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம காலேஜில் படிக்கிறது அப்படிங்க அப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அப்ளை ஆகும். மேக்ஸிமம் நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபீல்டு டு ஃபீல்டு வந்து மாறும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்கன்னா அங்கே வந்து கணக்கு வேறு மாதிரி இருக்கும், அங்கே இருக்க அக்கௌண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு ரீட்டைல் யூனிட்டில், ஒரு ஹோல்சேல் யூனிட்டில், இல்லை ஒரு ஸ்டாக்கிஸ்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அக்கௌண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம அங்கே போய் கற்றுக்கிறத பொறுத்து தான். சூன் கற்றுக்கலாம், அது ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் போய் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 1 or 2 monthஸில் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே, இதுதான் விஷயம், நம்ம இதை தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம், இதுதான் ரொட்டீனாகவும் இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் போகிறீங்க. அண்ட் இந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பே அவுட் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸலில் வந்து நல்லா நாலேஜ் இருக்கணும். எக்ஸலில் வந்து ஃப்ளூவெண்ட்டாக ஒர்க் பண்ண தெரியணும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ERP சாஃப்ட்வேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மெயினாக டேலி, ப்ரைம். அது தவிர வந்து SAP இருக்குது,
அப்புறம் இப்போ வந்து ஜோஹோ புக்ஸ்லாம் வந்து வருது. பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் ஃபீல்டில் வந்து இருக்குன்னு தெரில. அண்ட் சாப் வந்து ஒரு காஸ்ட்லியான சாஃப்ட்வேர். பட் ஆனால் நீங்கள் அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கு ஒரு நல்ல பே அவுட் வந்து கிடைக்குது. நான் பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் வந்து சாப் தான் யூஸ் பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவுமே சைடில் நீங்கள் கோர்ஸாக கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல ERP, எக்ஸலாக இருக்கட்டும், இல்லைனா ஜோஹோ புக்லாம் அந்த அப்புறம் சாப்லாம் சொல்கிறோம்ல, இதுவுமே நீங்கள் வந்து கோர்ஸாக நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதை அப்படியே வந்து நீங்கள் ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த சாஃப்ட்வேரோட நாலேஜ் இருக்கும்ல, இது வந்து இதுக்கு இது வந்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருக்கும்ல, அதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சைட்லலாம் கோர்ஸை வந்து நான் வந்து பண்ண சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்த கோர்ஸஸ் எல்லாமே 2 or 3 months 6 monthsக்குள்ளே இருக்கிற மாதிரியான கோர்ஸாக தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாப் மட்டும் சாப் பிக்கோன்னு சொல்கிறாங்களே, அது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியான சாஃப்ட்வேர். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த கோர்ஸ் மட்டுமே 1 லட்சம் 2 லட்சம் கிட்ட கேட்குறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா திருநெல்வேலியில் எங்கே இருக்குதுன்னு எனக்கு எதுவும் தெரில. நானுமே அதை வந்து பண்ணலை, அதனால் எனக்கு அதை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. பட் அதை தவிர நான் டேலி எக்ஸல்லாம் சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து மேண்டேட்ரின்னு தான் சொல்வேன். கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து உங்களை உள்ளவே எடுப்பாங்க. ஆனால் காமர்ஸ்க்கு எல்லாத்துலேயும் வேக்கன்சி இருக்குது. ஸோ என்னடா காமர்ஸ் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க, காமர்ஸ்க்கு எல்லா இடத்துலையும் வேக்கன்சி இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்ல பேயோட்டோட ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். டைம் வந்து இப்போ 6:10 ஆகுது. தூரத்தில் நடந்து போயிட்டுருக்கிறது எங்கள் அப்பா தான். பால் வாங்கிறதுக்காக பால் கேன் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த கூலாக இருக்கிற கிளைமேட்டுக்கு காலையில் கொஞ்சம் சூடாக காஃபி டீ குடித்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் அது ரெண்டுமே நான் குடிக்கல. லைட்டாக வார்மாக இருக்கிற தண்ணியை தான் நான் குடிச்சிட்ருக்கேன் உட்காந்து. ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட் நான் வந்து குடிக்கிறது வாட்டர் தான். சிவகாசியில் நான் வெள்ளரிக்காய் செடி வளர்த்த மாதிரியே இங்கே எங்கள் அம்மா வந்துட்டு வெள்ளரிக்காய் செடி வளர்த்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே சம்மரில் தான் வெள்ளரிக்காய் போடுவோம், ஆனால் எங்கள் அம்மா வின்டரில் வந்து போட்டிருக்காங்க. அதுலேயும் பாருங்களேன், அழகாக ஒரு பெரிய காய் வந்து காய்ச்சிருக்கு. இது பழுக்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பழுத்ததுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங் அப்போ நான் காட்டுறது எவ்வளோ பெருசாக இருக்குது அண்ட் எத்தனை கிலோ அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வெள்ளரிக்காய் ஹார்வெஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் நெக்ஸ்ட் நான் பண்ணுற வேலை என்னென்னா, என்னோடய டாக்ஸை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போகிறது. ஸோ மேக்ஸை தான் கூட்டிகிட்டு போகணுன்னு வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். லைட்டாக கேட்டை திறந்ததும் உள்ளே இருந்து தெரிச்சு ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி வெளியே ஓடி வந்துட்டா. அவளை நான் கூப்பிடவே இல்லை. ஃபஸ்ட்டு மேக்ஸை கூப்பிட்டு போவேன், அப்புறம் நான் பிளாக்கியை கூப்பிட்டு போவேன். அதுதான் வந்து ரொட்டீனு. இன்றைக்கி அவள் தெரிச்சு ஓடி விட்டா. அப்புறம் எப்படியோ அவளை ஏமாற்றி உள்ளே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மேக்ஸை வந்து நான் வாக்கிங் கூப்பிட்டு போனேன். காலையில் நான் பண்ணுற நெக்ஸ்ட் ரொட்டீன் என்ன அப்படின்னா, வீட்டில் வந்துட்டு காலைக்கும் மதியத்துக்கும் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி கொடுக்குறது. நான் சமைக்கிறதில்ல, அம்மா நீ 2 பேர் தான் மாற்றி மாற்றி சமைச்சிட்ருக்காங்க. இல்லை நானும் ஏன் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது, பாத்திரம் கழுவி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து சைடில் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வெங்காயம் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க. எப்பயுமே இந்த வெங்காயத்துக்கு எனக்கும் சுத்தமே ஆகவே ஆகாது. எப்போ நான் வெட்டினாலும், நானும் பல வருஷமாக வெங்காயம் வெட்டிட்டு தான் இருக்கேன், எப்போ வெட்டினாலுமே கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வெங்காயத்துக்கும் எனக்கும் ஆகாத. இன்றைக்கி வேறு நிறைய வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண குளிக்க வந்து கிளம்பிடுவேன். என்னோட மார்னிங் ரொட்டீனில் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நான் அவாய்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா, காலையிலே வந்துட்டு எந்திரிச்சதும் டீ சாப்பிட்ற பழக்கம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து செட் ஆகலை. எனக்கு வந்து டீ வந்து பெருசாக செட் ஆகலை. ஸோ திரும்பியும் வந்துட்டு நான் அகெயின் வந்து ஹாட் வாட்டருக்கே வந்துட்டேன். ஹாட் வாட்டர் ரொம்ப ஹாட்டாக இருக்காது, லைட்டாக கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருக்கும் தெரியுமா, அதுக்கே வந்து அகெயின் வந்து நான் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா வெயிட் கெயின். நான் வந்து வெயிட் போடுறேன், என்னால் அதை வந்து ஃபீல் பண்ண முடியுது. என்ன ரீசன்னா, வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு நான் அப்படின்னு இது பண்ண கிடையாது. நான் வீட்டில் ஃபுட் சேலஞ்செலாம் நிறைய ஃபுட் சேலஞ்ச் வீட்டில் இருக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன். அப்போல்லாம் கூட எனக்கு அதிகம் வெயிட் போட்டதில்லை. நான் வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். அது ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறப்போவுமே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருப்பேன், வீட்டுக்குள்ளே அங்கங்கே சுற்றி வந்துகிட்டு இருப்பேன். ஸோ அப்படியே ரொம்ப பிஸியாக போயிட்டே இருக்கும். ஆனால் ஆஃபீஸில் அப்படி இல்லை, வேலை வந்து ஒரே இடத்துல தான் அப்படிங்கிறனால ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கிறதுனால வெயிட் வந்து போடுது. ஸோ அதுக்காகவே வந்துட்டு மெனக்கெட்டு கொஞ்சம் ஒரு சில டயட்டு ஃபாலோ அப்ஸ் கொஞ்சம் காலையில் இருந்துச்சு. இப்போ டாகெல்லாம் வாக்கிங் கூட்டு போகிறது இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும். எனக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண வேண்டாம், நார்மலாக நான் என்ன வெயிட்டில் இருக்கனோ அதே வெயிட்டில் எனக்கு இருந்தால் போதும், அப்படி தான் நான் நினப்பேன். எக்ஸ்ட்ராவாக வெயிட் நான் போட்டுறக்கூடாது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம நல்லா விடிஞ்சிருச்சு பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ கிளைமேட் ரெய்னி டேங்கிறதுனால வந்துட்டு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. குளிக்கணும்னு நினச்சாலே எனக்கு வந்துட்டு உடம்புலாம் கூசுது. ஏன்னா இப்போது ரெய்னி கிளைமேட்டில் ஜில்லுன்னு இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி ஃபீல் ஆகும், அந்த கரெக்டாக அந்த மழை காலம் அந்த குளிர்காலத்தொட்டி காலையில் குளிக்க போனோம், ஐயோ எனக்கு
குளிக்கணுமா, தண்ணி ஜில்லுன்னு இருக்குமே அப்படின்னு யாருக்கெல்லாம் ஃபீல் ஆகுமோ மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை எல்லாருக்கும் அப்படி ஃபீல் ஆகுதான்னு தெரியணும்ல, அதுக்காக கேட்குறேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டில் வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா குண்டு குண்டு இட்லி, அதுவும் ஸ்பாஞ்சியான இட்லி, நல்லா குண்டாக இருக்கும். ஆனால் இட்லி வந்து பயங்கர ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. அண்ட் அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தக்காளி சட்னி வச்சுருந்தாங்க. நான் 4 இட்லி சாப்பிட்டேன். காலையிலலாம் வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்ச நாளாக வைக்க மாட்டேன். 2 இட்லி சாப்பிட்டேன், 3 இட்லி சாப்பிட்டேன், அப்படிலாம் கிடையாது. 4 இட்லி சாப்பிடுவேன். அப்போ தான் மத்தியானம் வரைக்கும் எனக்கு பசிக்காமல் இருக்கும். இடையில எந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக 4 இட்லி. இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ரீட் வேர்லேருந்து இந்த காம்பேக்ட் பவுடரும் அப்புறம் ஃபேஸஸ் கனடாலேருந்து இந்த லிப்ஸ்டிக்கும் வந்துட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து இதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். ஸோ கரண்ட்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க காஸ்மெட்டிக்ஸ் இது 2 தான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து நான் யூஸ் பண்ணுற டியோட்ரண்ட். இது வந்துட்டு நார்மலாக பொண்ணுங்க நம்ம போடுறது கிடையாது, பசங்க யூஸ் பண்ணுறது, மென்ஸ் யூஸ் பண்ணுற டியோட்ரண்ட். மற்ற பொண்ணுங்க மாதிரி நார்மலாக இந்த பொண்ணுங்க யூஸ் பண்ணுற டியோஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து அது பெருசாக எனக்கு பிடிக்கல. அண்ட் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வச்சுருந்த டியோஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஞானோதயம் பிறந்துச்சு. ஓகே, நமக்கு வந்துட்டு பொண்ணுங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்மெல் வந்துட்டு அந்த அளவுக்கு பிடிக்கல, அதை விட இது பெட்டராக இருக்குது. அது இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இது காலையில் நான் அடிச்சுட்டு போனேன் அப்படின்னா சாயந்தரம் வரைக்கும் அதே ஃப்ராக்ரன்ஸில் இருக்குது. பெருசாக அந்த ஃப்ராக்ரன்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆனால் அதே இது பொண்ணுங்க நம்மளுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்களா டியோஸ், அதெல்லாம் வந்து காலையில் நான் போட்டேன்னா சாயந்தரம் வரும்போது வேறு ஒரு வாசம், வேறு ஒரு ஃப்ராக்ரன்ஸில் அது வந்து மாறுது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அதுக்கு ரீசன் அதில் இருக்க அந்த ஆல்கஹால் கண்டனால அது வந்து வேறு மாதிரி ஃப்ராக்ரன்ஸ்லாம் மாறுது. எனக்கு பெருசாக பிடிக்கல. ஸோ அதனால் நோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக நான் இதுக்கு மாறிட்டேன். அண்ட் இது வந்து என்னென்னா டென்வர் ஹாமில்டன் ஃப்ளேவர், அந்த ஃப்ராக்ரன்ஸ் நேம் வந்து கேலிபர். இதுதான் என்னோடய டியோட்ரண்ட் கதை. லஞ்சுக்கு வந்து எங்கள் அம்மா யூடியூப்பை பார்த்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனியன் ரைஸ் அப்படின்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு ஆலு மிக்சர் வச்சுருக்கேன். என்னாச்சு அன்ஹெல்தியாக வைக்கிறீங்களே நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை, வீட்டில் வந்துட்டு காய் எதுவும் இல்லைன்றதுனால நான் சைட் டிஷ்க்கு வந்துட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இடையில எப்போனாச்சும் பசிச்சா அதை கூட சாப்பிட்றதுக்கு ஒரு நேந்திர பழமும் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம லஞ்ச் பேக் ரெடி. காலையில் இந்த 6 அடி கூந்தில் சிக்கு எடுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குது. எனக்கு இல்லை, நிறைய பேருக்கு அந்த வேலை காலையில் சிக்கு எடுக்கிறது பெரிய எரிச்சலாக தான் இருக்கும். ஸோ சிக்கெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எப்பயுமே ஆஃபீஸ்க்கு நான் ஹேரை வந்து பின்னி போட்டுட்டு தான் போவேன். ஏன்னா இல்லைன்னா நைட்டுக்கு மேலே வந்தால் ரொம்ப இன்னும் சிக்காகிடுது, அதை எடுக்க முடியல, ரொம்ப எரிச்சலாக இருக்குது. அண்ட் எனக்குமே என்னோடய ஹேர் ஸ்டைல் இப்போ வர போர் அடிக்குது. என்னடா ஒரே ஹேர் ஸ்டைலாக இருக்கே, வேறு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி வந்து இந்த ஹேருக்கு வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணி பார்க்கலாம் நம்ம ஹேரில். ஸோ அவ்வளோதான், ஹேரை பின்னியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு காஜல்லாம் போட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போக வேண்டியது தான். அண்ட் இவ்வளோ தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். காலையில் என்னோடய காலை எப்பயுமே இப்படி தான் போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, பாய்.